அதே மாதிரி வலதுகால தூக்கி ஆடுவான், நான் இது வலதுகால தூக்கி ஆடுவோம். நாங்க ரெண்டு காலையும் இப்படி ஜம்ப் பண்ணி ஆடுவோம். நாங்க ரெண்டு காலையும் தூக்கி போத்திருக்கீங்க உள்ள மாட்டீங்க அப்படியா? இன்னைக்கும் கணிதமார்கள் மட்டும்தான் சுடலைக்கு எதிராக ஆட முடியும். கண்டிப்பா மற்ற தெய்வங்களை நேருக்கு நேரா தரிசனம் செய்யலாம். ஆனா சுடலை மன்னன் மட்டும் சைடா தான் தரிசனம் செய்யணும். அவரை நேருக்கு நேரா தரிசனம் செய்யும். கணிதமார்களுக்கு மட்டும்தான் போவார். அதாவது கிங்கணித புலவர்கள் அது உருமாறி கணித புலவர்கள் இப்ப கணியார்கள் உருமாறிச்சு. ஆமா, அந்த காலத்துல 21 நாள் விரதம் இருந்து சரி நாக்கு வெட்டி பூஜை கொடுத்தாங்களா கணிதமார்கள். அதெல்லாம் ஒரு தெய்வ கன்னியாமார்கள். கண்டிப்பாதானே? நம்ம இந்து மத கலாச்சாரம்னு சீர்கேடுவதற்காக இல்ல, சரி கலாச்சாரம் மக்களை காப்பாற்றுவதற்காக. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்து மத கலாச்சாரம் மட்டும்தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. சரி, எப்படி வாழலாம் என்று மாற்று மத கலாச்சாரத்தால் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். எதற்காகவும் யாருக்காகவும் இந்து மதத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்துவாக பிறந்தோம், இந்துவா வளர்ந்தோம், இந்துவை சிவபதம் அடைவோம். சரி, நம்ம மதத்துல எண்ணற்ற புராணங்கள் குவிந்து கிடைக்கின்றன. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்த புராணம், பெரிய புராணம் அப்படி என்று சொன்னால் கந்த சஷ்டி இருக்கு. இப்படி ஏராளமான புராணங்கள் குவிந்து கிடைக்கின்றது. சரி, யூடியூபில் நம்முடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. தேவார திருவாசகம் இருக்கு, அதை படிங்க. திருவாசகத்துக்கு ஒருவர், ஒரு வாசகத்துக்கு ஒருவர், அப்படிதானே சொன்னேன்? சரி, அப்படி என்று சொன்னால் கோளறு பதிமூணு ஒன்று இருக்கு. நம்முடைய நவ கிரகங்கள் அடிப்படையில தான் நம்ம ஆட்கொண்டு இருக்கின்றோம். சரி, நம்ம நற்பலன்களை தருவது நவ கிரகம். அந்த நவ கிரகங்களையும் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நடையாத வண்ணம் உரை செய். சரி, ஆணை சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம் சமய குழுவர்கள் அழகாக பாடி வைத்திருக்கிறார்கள். சரி, யார் ஒருவர் இந்த கோளறு பதிகத்தை படிக்கின்றார்களோ சரி அவர்கள் நவக்கிரகங்களுடைய தாக்கங்கள் குறைக்கப்படும் என்பது திருவாசகம். சரி, திருச்சிற்றம்பலம் என்ற செயல் சாட்சா சிவபெருமாண்ட இயக்கம். சரி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லலாம். இப்படி நிறைய புராணங்கள் நம்ம இதுல இருக்கு. சரி, நிறைய பயன்பெறுவோம். அப்படி என்று சொன்ன போது நீங்கள் உங்களுடைய பெண்முகத்தில் பேய்முகத்தை கட்டி சரி நடமாட ஆட வேண்டும். ஆமா, அது மட்டுமா கணிதமார்களே? 21 வாழ்க்கையில என்னை போடடா தொழில்
கருப்பூரவள்ளி இருக்கு, நாட்டு பழம் இருக்கு, பச்சை நாட்டு பழம் இருக்கு, சக்க பழம் இருக்கு. எந்த பழம் சொல்றீங்க? நாடா சக்கைன்னு தெரியலையே. நாட்டு வாழைப்பழம் தான் வச்சிருவோமா? ரொம்ப நல்லது. அப்படியா? நாட்டு வாழைப்பழம் தின்னா மஞ்சள் காமலே வராதான். என்னது மஞ்சள் காமலைங்கிற நோயே வராதான். வாழைப்பழத்தை சாப்பிட்டாவா? நாட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டா. நாட்டு வாழைப்பழம் தெரியும், இருக்கு சாப்பிட மாட்டாங்க. மஞ்சள் காமலாம் வராது, உப்பு கூடிக்கிட்டே இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டா உப்பு கூடுமா? இப்பதான் கேள்விப்படுறேன். சரி ஏன்னா அடிக்கடி சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 3 பழம் 4 பழம் கண்டிப்பா சாப்பிடலாம். அப்படியா? நம்ம நாட்டு பழம் சாப்பிடலாம். அப்ப இன்னையில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னு அப்பா எப்படின்னு சொன்னா சூடே தணிக்கக்கூடிய ஒரே பழம் நாட்டு பழம் தான். அப்படித்தானே? இப்படியாக